சிக்கன் பாயா, இட்லி, தோசை, இடியாப்பம், ஆப்பத்துக்கெலாம் ஒரு சூப்பரான காம்பினேஷன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மட்டனில் தான் நம்ம பாயா செஞ்சுருப்போம். சிக்கனில் பாயா செஞ்சுருக்கீங்களா? ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ எப்படி பண்ணலான்றதை பார்த்துடலாமா? ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பெருஞ்சீரகம், கல்பாசி, ஸ்டார் அனீஸ் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் ரெண்டுமே சேர்த்துருக்கேன். நான் சின்ன வெங்காயம் மட்டும் கூட சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளியும் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். இது கூட மஞ்சத்தூள், இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுட்டு எல்லாத்தையுமே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் தனியாத்தூள் நான் ஆட் பண்ணியிருக்கேன். சில்லி பவுடர் போடல, ஏன்னா பச்சை மிளகா போடுறதுனால மிளகாத்தூள் நான் போடலை. அதுக்கப்புறம் 1 கிலோ சிக்கன் வாஷ் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த மாதிரி தண்ணி பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு 2 கப் தண்ணி ஊற்றி மூடி போட்டு மூடி குக்கரில் ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய், பச்சை மிளகா, பெருஞ்சீரகம், ஊற வச்ச முந்திரி, கசகசா அதையும் சேர்த்துக்கோங்க. நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான சிக்கன் பாயா ரெடி ஆயிரும். நான் ஆப்பத்துக்கு தான் சைட் டிஷ்ஷாக பண்ணேன். வேறு லெவல் டேஸ்ட்டில் இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.